ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு என்ன கோலம் போட்டிருக்கீங்க? பூனையும் எலியும் கோலம் போட்டிருக்கேன். பூனையும் எலியும் கோலம் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் வந்து என்ன நினச்சிக்கிறாதீங்க, நாங்கள் இந்த கோலம் புள்ளி எத்தனை புள்ளி என்னன்னு நாங்கள் சொல்ல போகிறோம்னு நினச்சிக்கிறாதீங்க. இப்போ இந்த கோலத்தை பார்க்குறப்ப மேம் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது, என்ன தோணுது? பூனையும் எலியும் எப்பயும் ஒன்றா இருக்காது. சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, இந்த கோலத்து மூலமாக பூனையும் எலியும் ஒற்றுமையாக இருக்கிறது. ஒற்றுமையாக இருந்தால் அதை வந்து நீங்கள் காமிக்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு போனாங்க. ஆமாம், அவங்க என்ன கமெண்ட் பண்ணாங்க சொன்னாங்க, அதை நானே சொல்லுவேன். இப்போ எங்கள் ஃப்ரெண்டு தான், அவங்க அவசரமாக கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணாங்க இந்த கோலத்தை பார்த்துட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு என்ன 2 பூனை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு போனாங்க. ஓகே, அந்த ஒரு எலியை பிடிக்க 2 பூனை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ ஜோதி மேம் என்ன சொன்னாங்க, இந்த கோலத்தை நல்லா பார்த்தா தெரியும், ஒரு எலியை பிடிக்க 2 பூனை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ ஜோதி மேம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பூனையும் எலியும் ஒற்றுமையாக காமிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ வந்து இது எல்லாமே நம்ம பார்க்குற இதுன்னு இல்லை, எதுவுமே நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. இப்போ அந்த மேம் சொன்னது ஒரு எலியை பிடிக்க 2 பூனை காத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க வந்து சொல்கிறது வந்து பூனையும் எலியும் ஒற்றுமையாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன நமக்கு புரிய வருது அப்படின்னா, நம்ம என்ன நினச்சி எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறோமோ அதுதான், அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இதுலேருந்து இன்னொன்று என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து யோகாவும் முத்திரையும் படித்து இது பண்ணுறதுனால நமக்கு வந்து எப்பயுமே பாசிட்டிவ் எண்ணங்கள் தோணுது. ஆமாம், சூப்பர் சூப்பர். எல்லாரும் இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம நினைக்கிறோம். அதுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம சிம்பிள் யோகா முத்ரா அதுக்குள்ள வந்து ரெகுலர் ப்ராக்டிஸில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் வாழ்க்கையில் பாசிட்டிவாக தான் எல்லாமே நடக்கும். நம்ம ரிலாக்ஸ் லைஃப் சேனலுக்கு ஏற்ற நேமுக்கு ஏற்றது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம், லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.